கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பாடி அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இப்பொழுது சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பாக நாம் இப்பொழுது அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடி அவருடைய பிரசன்னத்திற்காக நாம் ஜெபம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்மை பாடவும், உம்மை துதிக்கவும், ஆராதிக்கவும், ஒரு வார்த்தைகளை கேட்கவும் நீ தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனையும் இந்த துவக்கம் முதல் முடிவரையும் ஒவ்வொரு பகுதியிலையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்வீராக. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஒரு மனதினால் நிரப்புகிறார். ஒரு மனதோடு பாட அன்றைய அன்பை உணர்ந்து ஆராதிக்க, வார்த்தைகளை கேட்க, விசேஷத்தை கிருபை தந்து நடத்த வேரோடு சொல்லுகிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முடிவரையும் நீரைகளை முழுவதுமாய் ஆளுகை செய்து நடக்கும். ஆளுகையில் தரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் சில பாடலை பாடப் போகிறோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே நாம் தொழுதிடுவோம். ஆண்டவர் உயர்ந்தவர், சிறந்தவர். ஆகவே அந்த சிறந்த ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர். அவரை நாம் தொழுது கொள்கிற போது மகிழ்வுடன் கூட நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே மகிழ்ச்சியோடு கூட இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பயன்படுத்த போகிறோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை கிருபையால் காத்து வந்திருக்கிறார். அவர் இன்னும் நம்மை காத்து வருவார் என்ற நம்பிக்கையோடு கூட நம்புவேன் இயேசுவை என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி சூரியன் என்னை தாங்கினார். நேசக்குடி என் பேர் பறக்க நேசருக்காய் நான் ஜீவிக்கிறேன். எல்லாரும் உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி நாமத்தை காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை நம்பி வா இயேசுவை நம்புவேன்.
கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார். காக்கும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார். கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்தினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கும்படியாக நான் நம்புவேன் என் இயேசுவை. என்னை காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு. என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை காக்கிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று அவருடைய சமூகத்தில் தகப்பனே, நீ இதுவரைக்கும் எங்களை காத்து வந்திருக்கிறீர். இதுவரைக்கும் எங்களை காத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பன் தோளிலே சுமந்து வருவது போல நீர் எங்களை சுமந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறீரப்பா. இன்னும் காக்கும் கரங்கள் எங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட உடைய நாமத்தை ஆராதித்து நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையின் வேளையில தகப்பனே, நீருடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. தகப்பனே, உடைய வல்லமையினால நிரப்புவீராகப்பா. தகப்பனே, நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நன்றி உள்ளம் நிறைவுடன். நன்றி பரிசுத்தருக்கு. பலவீனன் பலவான் என்று சொல்லுவான், கருத்திரன் செழித்திடுவான் என்ற அந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை மயப்படுத்த போகிறோம். பலவீனன் என்று இங்கே சொல்ல வேண்டாம். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. தகப்பனே, நம்முடைய ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே தாமே யாரெல்லாம் பலவீனத்தோடு உணர்கிறார்களோ அத்தனை பேருடைய சரீரத்திலையும் தேவனுடைய பலன் இறங்கி வருவதாக. நாங்கள் பலவீனம் என்று சொல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் பலவான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பலத்தை இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர்களுக்கு தந்தருளுவீராக. ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Give thanks, we
of what the Lord has done for us. Give thanks. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தரே நன்றி குமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தரே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வார். தரித்திரன் செழித்திடுவார். தேவனின் செயலினுவே நமக்காய் பலவீனன் பலவான் என்று சொல்வார். தரித்திரன் செழித்திடுவார். தேவனின் செயலினுவே நமக்காய் நன்றி. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am free. Because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am free. Because of what the Lord has done for us. Give thanks. ஆராதனை வேளையிலே தகப்பனே, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் உள்ளம் நிறைவோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவீனனும் பலவானாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். தரித்திரனும் செழிப்பாக வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு நீர் தரித்திரனானீர் என்று வேதம் சொல்லுகிறப்பா. நாட்களிலே எங்களை பலவான்களாய் மாற்றுவீராக. தரித்திரத்தை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட்டு ஒரு செழிப்பான அனுபவத்திலே நீர் எங்களை நடத்தி செல்வீராக. அவனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக, நீ செய்து நன்மைகளுக்காக, நீ பாதுகாத்து வருவதற்காக ஆண்டவரே, உம்மை நன்றி இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரித்து உமக்கு நாங்கள் ஆராதனையை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை எங்கள் தேவன் அங்கீகரித்து உடைய பிரசனத்தினால்
வரக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளினுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடைய சமூகத்திலே பாடலை பாடி உங்களை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீ தந்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தை கேட்க போகிறோம். உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களிலெல்லாம், கடந்த வாரங்களெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கன்னிமணி போல பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வார்த்தை, நீ கீழாகாமல் மேலாவாய். நீ கீழாகாமல் மேலாவாய் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஒரு நாளும் ஆண்டவர் கீழாக்குகிறவர் அல்ல, நம்மை மேலாக்குகிறவர். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனத்து வரை வாசித்து பார்ப்போமானால், அந்த 14 வசனங்களிலேயும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 1வது வசனம், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்பதுதான் முதல் வசனம். ஆனால் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது அந்த வசனத்தின் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கீழாகாமல் மேலாவாய். அப்படின்னா நீ கீழாகாமல் மேலாவாய் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் என்று அர்த்தம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்கிறார், நீ கீழாகாமல் மேலாவாய். வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும், நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதில் இந்த கடைசி 14வது வசனத்தின் கடைசி வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நீ கீழாகாமல் மேலாவாய். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம எப்போதுமே மேன்மைப்படுத்த விரும்புகிறவர், உயர்த்த விரும்புகிறவர். அதனால ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:31 விதமாக வாசிக்கிறோம், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எல்லாரிலும் மேலானவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் மேலானவராய் இருக்கிறபடினால் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகி நம்மையும் அவர் கீழாக்காமல் மேலாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லும் போது 135வது சங்கீதத்தில் 5வது வசனத்திலே அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். 2 காரியங்களை பார்த்தோம். எல்லாருக்கும் மேலானவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அப்படியானால் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் மேலானவராயிருக்கிறார், உயர்ந்தவராயிருக்கிறார், உன்னதமானவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார். என் ஆண்டவர் கர்த்தர் அவர் மேலானவர். அவர் சொல்கிறார், நீ கீழாகாமல் மேலாவார். இந்த கர்த்தர் தான் ஒரு மனுஷனை பார்த்து சொல்ல முடியும், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று.
ஆகவே இந்த நாள் 6ஆம் நிலை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ ஒரு நாளும் கீழாகாமல் உன்னை மேன்மைப்படுத்த நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படி வாசித்தோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரையும் கீழே விழுந்தவனை தூக்கி விடுகிறவர், எப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த அவர் சித்தம் உள்ளவர். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 40:2 அவர் இவ்விதமாய் சொல்கிறார், பயங்கரமான குழியிலும் விளையாட சேற்றிலும் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார் என்று சொல்கிறார். இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காலகட்டத்திலையும் மனிதர்கள் அவனை கீழாக்க நினைத்தார்கள், அவனை கீழே தள்ளிவிட வேண்டும் நினைத்தார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், நான் பயங்கரமான குழியில இருந்தேன். எப்படி யோசேப்பை குழியில தூக்கி போட்டார்களோ அதே போல இந்த தாவீதும் பயங்கரமான குழிக்குள்ள இருந்தான், படுகொலியில் இருந்தான். அப்படிப்பட்ட பயங்கரமான குழியில் இருந்தாலும், உளையான சேற்றுக்குள் இருந்தாலும் அவர் சொல்றாரு, என்னை தூக்கி எடுத்தார். என்னை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை கீழாக்காமல் மேலாக்கினார். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்படி நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்களையும் அவர் உயர்த்துகிறவர், எப்படிப்பட்டவனையும் அவர் மேன்மைப்படுத்துகிறவர். அவர் சொல்லும்போது, பயங்கரமான குழியில் இருக்கிறவனையும் அவர் தூக்கி எடுக்கிறவர், உளையான சேற்றில் இருந்தாலும் அவனை தூக்கி எடுக்கிறவர், புழுதியில் கிடந்தாலும் அவனை தூக்கி எடுக்கிறவர், குப்பையில் கிடந்தாலும் அவனை தூக்கி எடுத்து கீழாக்காமல் மேலாக்குகிறவர். அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் கீழே கிடந்தாலும் ஆண்டவர் மட்டுமே என்னை தூக்கி எடுத்தார். என்னுடையவர்கள் யாரும் தூக்கிவிடவில்லை, என் உறவினர்கள் தூக்கிவிடவில்லை, என் நண்பர்கள் தூக்கிவிடவில்லை. பயங்கரமான படுகொலிக்குள் இருந்தாலும், பயங்கரமான சேற்றுக்குள் இருந்தாலும், பயங்கரமான புழுதியில் குப்பையில் கிடந்தாலும் என்னை யாரும் நோக்கி பார்க்கவில்லை. கர்த்தர் ஒருவரே என்னை தூக்கி எடுத்து நான் கீழாகாமல் மேலாகும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை பார்க்க முடியும். அப்படியானால் தாவீது குறித்து வேதத்தில் வாசிக்கிற போது, தாவீதை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குறதுக்கு காரணம் என்ன? இந்த வசனத்தின்படி தாவீது கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுக்கவும் மிகவும் அவன் கவனமுடையவனாக இருந்தான். ஆகவேதான் கர்த்தருடைய எல்லா காலகட்டங்களிலேயும் அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். ஆனால் சவுலை குறித்து பார்க்கிற போது, சவுல் தாவீதை போல எல்லா நேரத்திலையும் கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தவில்லை. ஆகவே சவுலை குறித்து சொல்லப்படுகிறது, சவுலை கர்த்தர் மேலிருந்து கீழே தள்ளினார், ஆனால் தாவீதை கர்த்தர் மேலே உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதையும் சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார், சவுலையும் சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஆனால் தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தினார், சவுலையும் ஆண்டவர் தாழ்த்தினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அப்படியானால் வேதத்திலே ஆண்டவர் அநேகரை கீழாக்காமல் மேலாக்கி இருக்கிறது நம்ம வேதத்திலே வாசித்திருக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிப்போமானால், ஆபிரகாமை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்கினார். யோசேப்பை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்கினார். ரூத்தை பார்க்கிற போது அவளையும் கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்கினார். எஸ்தரையும் கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்கினார். மொர்தெகாயையும் ஆண்டவர் கனப்படுத்தி அவனை கீழாக்காமல் மேலாக்கினார். தானியேலையும் கர்த்தர் அவனை உயர்த்தி கீழாக்காமல் மேலாக்கினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை ஆண்டவர் கீழாக்காமல் மேலாக்குறதுக்கு காரணம்
அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் நடப்பதற்கு அவர்கள் மிகுந்த கவனமுடையவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்பட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 8-9 வாசித்து பார்ப்போமானால், இயேசு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்பிடிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசுவை பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 5 அதிகாரம் 5-6 வாசித்து பார்க்கிற போது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆதலால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தாவீது அடங்கியிருந்தார். ஆகவே கர்த்தரை ஏற்ற காலம் வந்தபோது அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் கீழாகாமல் மேலாக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொலோசியரின் புஸ்தகம் 3 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆண்டவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்க வேண்டுமானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாம் நாட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலானவைகளை நாம் நாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உலகத்திற்குரியவன் அல்லாதது போல அவர்களும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று சொன்னார். அவன் உலகத்திற்குரியவர்கள் பூமிக்குரியவைகளை நாடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுக்குரியவர்கள் மேலானவைகளை நாடுகிறார்கள். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 18 வசனத்திலே வாசித்து பார்க்கிற போது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காணப்படுகிறவைகள் பூமிக்குரியவைகள், காணப்படாதவைகள் மேலானவைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:1 வாசிக்கிற போது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவீடு இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் பூமிக்குரியவைகளை நாடாதபடிக்கு மேலானவைகளை, தேவனுக்குரியவைகளை, தேவனுக்கு அடுத்தவைகளை வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் நம்மை கீழாக்காமல் மேலாக்க வேண்டுமானால், நாம் கீழாகாமல் மேன்மை அடைய வேண்டுமானால், கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாம் நாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய நோக்கம் எப்பவுமே மேலானதா இருக்கணும். நம்முடைய நோக்கம் ஒரு நாளும் பூமிக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கம் மேலானவைகளாக இருக்குமானால் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். மோசேயை குறித்து நாம் வேதத்தில் வாசிப்போமானால் எபிரேயர் 11:26 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, மோசே சொல்கிறார், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்த வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படினால்
இந்த மோசே சொல்லும்போது இனி வரும் பலன் மேல் நோக்கம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? என்னுடைய நோக்கம் மேலானதாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, எதிர்காலமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்னுடைய நோக்கம் மேலானதாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், மேலானவைகளை நாடு என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனைகளும் மேலானவைகளாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. ஆண்டவர் இயேசுக்குள் இருந்த சிந்தை மேலான சிந்தை. அவருடைய சிந்தை பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை அவர் சிந்திக்கிறவராய் ஆண்டவர் இயேசு காணப்பட்டார். அவருக்குள் அன்பின் சிந்தை இருந்தது, அவருக்குள் தாழ்மையின் சிந்தை இருந்தது, அவருக்குள் மன்னிக்கிற சிந்தை இருந்தது. இதான் மேலான சிந்தை. அப்போ மாத்திரமல்ல, முதலாவது மேலான நோக்கம் இருக்க வேண்டும், மேலான சிந்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும், மேலான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில மேலானதாக இருக்க வேண்டும். என்னாமத்தின் புஸ்தகத்துல யோசுவா காலேபை குறித்து பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அவர்களை வேவு பார்க்க அனுப்பின போது அவர்கள் வேவு பார்த்து வந்து சொல்கிறார்கள், 12 பேர் அனுப்பினார்கள், ஆனால் 2 பேர் மாத்திரம், யோசுவாவும் காலேபு மாத்திரம் சொல்கிறார்கள். அவருடைய விசுவாசம் மேலானதாக இருந்தது. அவர்களை எளிதாக நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி விசுவாசத்தோடு அங்கே வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமானது எப்போதும் மேலானதாய் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, தீர்மானங்கள், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் மேலானதாக இருக்க வேண்டும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, மேலானதை நாடின தானியேலை குறித்து, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானமண்ணும் திராட்சை ரசனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினான். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய எண்ணங்கள் அல்லது நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய விசுவாசம், நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் மேலானவைகளாக இருக்க வேண்டும். அதெல்லாம் என்ன சொல்கிறது? மேலானவைகளை நாட வேண்டும், மேலான தரிசனம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். என்னாமத்தின் புஸ்தகம் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 54:1 வாசிக்கிற போது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தரிசனம் விசாலமாக இருக்க வேண்டும், நம்முடைய தரிசனம் விரிவாக்கப்பட்டிருக்க வேண்டும். யாபேசை குறித்து 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4:10 வாசிக்கிற போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அப்படினால் யாபேசின் தரிசனம் மேலான தரிசனமாக இருந்தது. அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிற எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் மேலானதாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் மேலானதாக இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் மேலானதாக இருக்க வேண்டும், நம்முடைய தீர்மானங்கள் மேலானதாக இருக்க வேண்டும், நம்முடைய தரிசனங்கள் மேலானதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது ஆண்டவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். வேதாகமத்தில் மேலானதை நாடாமல் அதை விட்டு தேவனுக்கு பிரியமல்லாதவை நாடின சில சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிற. நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு சில உதாரணங்களை அவர்கள் மேலானதை நாடாததுனால அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த சில காரியங்களை சொல்லி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கான சுவிசேஷத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். 10ஆம் அதிகாரத்தில் 30 to 35 வரைக்கும் வீட்டில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளன் கையில் அகப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறான். இவன் எருசலேமில் இருக்கிற வரைக்கும் கள்ளன் கையில் அகப்படலை. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எருசலேம் என்பது பூமிக்குரியவை அல்ல, மேலான ஒரு அனுபவம். எரிகோ என்பது பூமிக்குரியவைகள். இவன் எருசலேமை விட்டு அவன் கீழ் நோக்கி போகிறான். வேதத்தில் வாசிக்கிற போது சகரியா 2:5 எருசலேமை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி முதலாக இருக்கிறார். எருசலேமிலே பாதுகாப்பு இருக்கிறது, எருசலேமிலே தேவனுடைய மகிமை இருக்கிறது, எருசலேமிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, எருசலேமிலே தேவனுடைய வசனம் இருக்கிறது. இவைகளை விட்டு
எரிகோவுக்கு புறப்பட்டு போனால் கள்ளன் கையில் அகப்படுகிறது மாத்திரமல்ல, அங்கே வாசிக்கிற போது அந்த கள்ளர்கள் என்ன பண்ணினார்கள்? வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்படின்னா மேன்மையான ஒரு ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வரும்போது கள்ளர் கையில் அகப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். கள்ளர் கையில் அகப்பட வேண்டிய சூழ்நிலை மாத்திரமல்ல, அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போய்விடுவான். மேலான இடத்தை விட்டு நாம் ஒருபோதும் கீழான ஒரு சூழ்நிலைக்கு நாம் புறப்பட்டு வரக்கூடாது. லோத்தின் மனைவி குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். லோத்தின் மனைவி குறித்து என்ன வாசிக்கிறோம்? சோதோம் குமரா பட்டணத்தை விட்டு ஆண்டவராகிய கர்த்தர் அந்த மலைக்கு ஓடி போங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் லோத்தின் மனைவிக்கு அந்த மலையின் மேல் நாட்டம் இல்லை. ஆனால் சோதோம் குமரா மேலே மாத்திரமே அவள் நாட்டம் வைத்திருந்தாள். பூமிக்குரியவைகளை அவள் மறக்கவில்லை, பூமிக்குரியவர்களை நாடினாள். ஆகவே பின்னிட்டு பார்த்தபோது அவள் உப்பு தூணானாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படினால் ஆண்டவர் காண்பித்த மலைதான் மேலான ஒரு இடம். இந்த சோதோம் பட்டணம் என்பது பூமிக்குரியது. ஆகவே பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளை நாம் நாடும்போது கர்த்தர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நகோமி குறித்து நாம் வேதத்தில் வாசிப்போமானால் அவள் பெத்லெகேமில் இருந்து அவள் மோவாபுக்கு புறப்பட்டு போனாள். பெத்லெகேம் என்பது ஒரு அப்பத்தின் வீடு. அந்த பெத்லெகேமில் இருந்து அவள் மோவாபுக்கு போனபடினாலே அவள் எல்லாவற்றையும் இழந்து போனாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய யோசனைகளிலே, சிந்தனைகளில் எல்லாம் மேலானவைகளை நாட வேண்டும் என்று வேதம் சொல்கிற அப்படினாலே மேலானவைகளை நாம் நாட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்திலே படிப்போமானால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து வனாந்தரத்தின் நிற்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எகிப்துக்கு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணங்கள் எல்லாம், யோசனைகள் எல்லாம், சிந்தனை எல்லாம், ஆசையெல்லாம் எகிப்து மேல்தான் இருந்தது. தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த மேலான அந்த கானான் தேசத்தை குறித்த ஒரு எண்ணம் ஒருவருக்கும் இல்லாமல் போனது. ஆகவே அநேக ஜனங்கள் அவிசுவாசமாய் இருந்தவர்கள், இது மாத்திரமல்ல எகிப்தை நோக்கி பார்த்தவர்கள் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன மனிதனைப் போல நாம் காணப்படக்கூடாது. அது மாத்திரம் லோத்தின் மனைவியைப் போல நாம் காணப்படக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பூமிக்குரியவர்களை அல்ல மேலானவைகளை நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியாக நாம் எதை நாட வேண்டும் என்று சில வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த இடத்துல நாம் நாட வேண்டிய சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, கர்த்தரை நாடுங்கள். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் நாட வேண்டியது கர்த்தரை மட்டும்தான். எல்லா சூழ்நிலைகளிலையும் நாட வேண்டியது கர்த்தரை மட்டும்தான். சங்கீதக்காரன் 121ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்படின்னா எல்லா சூழ்நிலைகள், நம்முடைய தேவையின் நேரங்கள், ஆபத்து நேரங்கள், எல்லா சூழ்நிலைகளிலையும் நாம் நாட வேண்டியது கர்த்தரை மட்டும்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வேதத்தில் வாசிக்கிற போது அவர்கள் தேவனை தேடாமல், தேவனை நாடாமல் எகிப்தையும் எகிப்திலுள்ள குதிரைகளை நாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி தேவனை விட்டு நாம் வேறு எதையும் தேடக்கூடாது. கர்த்தரை மாத்திரமே நாம் நாட பழக வேண்டும். அதே வசனத்தில் 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வல்லமையை நாட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு இந்த கடைசி நாட்களிலே மிகவும் அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறது போது நாம் எதை சாதிக்க வேண்டுமானாலும் நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் நம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, கர்த்தரை கீழாக்காமல் மேலாக்குவதற்கு, 2வது அவருடைய வல்லமையை நாம் நாட வேண்டும். அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். கர்த்தரை நாம் நித்தமும் ஒவ்வொரு நாளும்
தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் நாட வேண்டிய சில காரியங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது பார்த்தோம், கர்த்தரை நாட வேண்டும், அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அவருடைய வல்லமையை நாம் நாட வேண்டும், அவருடைய வல்லமையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் மகிமையை நாடினேன். மூன்றாவது, அவருடைய மகிமையை நாட வேண்டும். ஆண்டுடைய மகிமை நமக்குள் இருக்குமானால் எல்லா நேரங்களிலும், எல்லா காலகட்டங்களிலேயும், எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். ஆகவே நாம் மகிமையை நாட வேண்டும். நான்காவது, அதே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி செய்யும்படியாக வேதத்தை நாம் நாட வேண்டும். வேதத்தை ஆராயும்படி நம் ஆலயத்தை நாட வேண்டும். நான்காவதாக வேதத்தை நாட வேண்டும். ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாழ்நாள் எல்லாம், என் ஜீவ காலம் எல்லாம், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 5 காரியங்கள் சொல்லும். மேலானவர்களை நாடுவது என்பது என்ன? கர்த்தரை நாட வேண்டும், அவருடைய வல்லமையை நாட வேண்டும், மகிமையை நாட வேண்டும், வேதத்தை நாட வேண்டும், அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாட வேண்டும். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பூமிக்குரியவர்களை அல்ல, மேலானவைகளை நாம் நாடுவோமானால் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ கீழாகாமல் மேலாவாய். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே போனான். அதுக்கு காரணம் என்ன? அவன் எல்லா நேரத்திலையும் கர்த்தரை தான் நாடினான், அவருடைய வல்லமையை தான் நாடினான், தேவனுடைய மகிமையை தான் நாடினான், தேவனுடைய வேதத்தை நாடினான், கர்த்தருடைய ஆலயத்தை தங்கியிருப்பதை நாடினான். வேதத்தில் சொல்கிறார், 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்களில் தங்கும் ஒரு நாள் நல்லது என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து இன்றைக்கு டைரக்டா சொல்கிறார், நீ கீழாகாமல் மேலாவாய். சந்தோஷமா விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்யுங்க, நான் கீழாகாமல் மேலாவே. ஆண்டோட சமூகத்தில் சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வீர்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை கீழாக்குவதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நன்றி இதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை வாளாக்காமல் தலையாக்குவார், அவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் இந்த வசனத்தை 100% விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தம் முழுவதுமாய் சொந்தமாக்கப்படுகிறது. நீ கீழாகாமல் மேலாவா. இத்தனை வருஷ காலங்கள் நீ கீழா இருந்தது போதும், இனி நான் உன்னை மேன்மைப்படுத்த சித்தமுள்ளவனாக இருக்கிறேன், இனி நீ மேலாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற காலங்கள் வந்திருக்கிறது, நம்மை உயர்த்துகிற காலங்கள் வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். விசுவாசத்தோடு உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். பாடலை பாடி உன் நாமத்தை விசுவாசத்தோடு மகிமைப்படுத்துவோம். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார்.
மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வேத வசனத்தின்படி நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரையும் கீழாக்குகிறவர் அல்ல, அவர் மேலாக்குகிற கர்த்தர். காரணம், அவர் எல்லாரையும் பார்க்கிறோம் மேலானவர். எல்லா தேவர்களை பார்க்கிறோம் அவர் மேலானவர். வானத்தின் கீழே பூமியின் மேலேயுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். 28:1 பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் உன்னை மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். சத்ருவானவன் நம்மை மேன்மையடைய முடியாதபடிக்கு பல கோணங்களில் தடைகளை உண்டு பண்ணினாலும் வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். தடைகளை எல்லாவற்றையும் உடைத்தெறிவார். ஒருவேளை உடைய மேன்மைக்கு முன்பாக, உடைய உயர்வுக்கு முன்பாக, உடைய ஆசீர்வாதத்துக்கு முன்பாக தடையாய் யார் நின்றாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தடைகளை உடைத்தெறிந்து நீ கீழாகாமல் மேலாகும்படியான ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு வாக்குப்படுகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். சமுதாயத்திலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. தகப்பனே, நீ தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ
தந்த வார்த்தைகளை எங்களுக்கு நாங்கள் உரிமையாக்குகிறோம், விசுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யட்டும், நான் கீழாகாமல் மேன்மையாவே, கீழாகாமல் மேலாவே என்கிற அந்த விசுவாச அபிஷேகத்தை உடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஊற்றுவீராக. அவர்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல ஆண்டவரே, மேலானவைகளை நாட வேண்டும். பூமிக்குரியவைகளை அல்ல, நாங்கள் மேலானவைகளை நாட வேண்டும். கர்த்தரையே நாங்கள் நாட வேண்டும். உம்முடைய வல்லமையை நாங்கள் நாட வேண்டும். உம்முடைய மகிமையை நாங்கள் நாட வேண்டும். உம்முடைய வேதத்தை நாங்கள் நாட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாட வேண்டும். அந்த மேலானவரை நாடுபடியான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். விசேஷமாக இந்த நாட்களிலே மீண்டுமாக எங்கள் தேசத்துக்காய் வருகிறோம். உடைய தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்னும் கொரோனா வைரஸ் பரவிக் கொண்டிருக்கிறதப்பா. சென்னையிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. முழுவதுமாய் குறைந்து போக, தமிழ்நாட்டிலே முழுவதுமாய் குறைந்து போக தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திற்காகவும் உலக நாடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலேயும் கொரோனா வைரஸிலிருந்து முற்றிலுமான விடுதலையை எங்கள் தேசத்துக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் என் தேவன் தந்தருளுவீராக. தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம். இயல்பு நிலைக்கு எங்கள் தேசம் திரும்பட்டும் ஆண்டவரே. அந்த சூழ்நிலையிலிருந்து ஏற்படுத்தி தருவீராக. உங்களுடைய நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுப்போம். உங்களுடைய நாமத்தில் நாங்கள் ஜெயம் பெறுவோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ முற்றிலுமாய் விடுதலை தரப்போகிற அப்படின்னாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும். உடைய நாமத்தை மேம்படுத்தும். உடைய பிள்ளைகளை கீழாக்காமல் மேலாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுணர்வு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் ராஜாவுக்கே. லேலுயா லேலுயா லேலுயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.